மச்சான் ரொம்ப தூக்காத, அழுத்தி புடி. ரஞ்சிதா நீங்க போயிடுங்க. பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க்ல முத்துக்குமரன், ஜாக்லின், விஷால் 3 பேர் போட்டிட்டாங்க. அவங்களோட டாஸ்க் என்னன்னா, இந்த பக்கம் அவங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க வந்து நின்றணும். அவங்கள இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அந்த வெயிட்டை வந்து ஒரு வண்டியில் உட்கார வச்சு அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்காக இருந்தது. அந்த டாஸ்கில் அந்த ஆதரவாளர்கள் நடுவில் கூட மனம் மாறலாம். மனம் மாறினா அவங்கள திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த ஃபினிஷ் லைனுக்கு. இதுதான் வந்து ரூல் போட்டாங்க. இப்போ பார்த்தா முத்துவோட ஆதரவாளர்கள்னு பார்த்தா மஞ்சரி அண்டு ராணவ் தான் இருந்தாங்க. அப்புறம் ஜாக்லினுக்கு வந்து தீபக், சௌந்தர்யா, பவித்ரா, ரயான் இருந்தாங்க. விஷாலுக்கு வந்து அன்ஷிதா, ரஞ்சித், ஜெஃப்ரி, அருண் இவங்களாம் இருந்தாங்க. இவங்களோட மொத்த எடைகளை வச்சு தான் இந்த வந்து கேமை யார் வந்து அதிக பேரை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து முத்துவும் ஜாக்கும் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு பாண்டிங்கில் இருந்தாங்க. முத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜாக்கு நீ ஒரு 2 பேரை உன்னால் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதுன்னா நீ செஞ்சிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த என் கூட இருக்க 2 பேர் உன் இதுக்கு வந்துருவாங்க. அப்படி உன்னால் சேர்க்க முடியலன்னா உன்னோட ஆட்கள் நான் தள்ளி கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தில் தான் ஜாக் தள்ள ஆரம்பித்தாங்க. அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாரையுமே அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த பக்கம் விஷால் வந்து ரஞ்சித் சாரை கூட்டிகிட்டு போகும்போது ரஞ்சித் சார் அப்படியே தலைக்குப்புற விழுந்துடுறாரு. ஆனாலும் அவர் திருப்பியும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைன்லேருந்து தான் திருப்பியும் கொண்டு போய் சேர்க்குறாரு. விஷால் வந்து அவங்க எல்லாரையும் சேர்த்துறாரு. இந்த ராணவ் மஞ்சரியில் கடைசியில் ராணவ் வந்து அவரோட இண்டிவிஜுவல் பிளேவை விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து விஷால் பக்கம் போயிட்டாரு. அப்போ வந்து அதனால ஜாக்லின் பக்கம் பின்னடைவு தான். மஞ்சரி ஏறி வந்தாலுமே மொத்த வெயிட்டை கன்சிடர் பண்ணும்போது ஜாக்லின் கொண்டு போன எடை வந்து 312, விஷாலோட எடை மொத்த எடை கொண்டு போன எடை வந்து 365. ஸோ இந்த வார கேப்டனாக விஷால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு.